சிவனின் அருளால் அம்பை மீண்டும் மறுபிறவி எடுத்தாள். தன் உயிரை மாய்த்துக் கொண்ட அம்பை மறுபிறவியில் துருபதனுடைய மகளாக பிறந்தாள். இந்த துருபதனின் மாளிகையில்தான் அம்பை முருகன் கொடுத்த தாமரை மாலையை விட்டு சென்றாள். இங்குதான் அந்த தாமரை மாலையை துருபதனும் காத்து வருகிறான். இப்படி துருபதனுக்கே மகளாக பிறந்து சிகண்டி என்ற பெயரில் வளர்ந்தாள். ஒரு நாள் சிகண்டி அரண்மனையில் மாட்டப்பட்டிருந்த அழகிய தாமரை மாலையை எடுத்து அணிந்து கொண்டாள். அதை கண்ட துருபதன் சிகண்டியை அரண்மனையை விட்டு வெளியே அனுப்பினான். அதனால் சிகண்டி தவ வாழ்க்கை மேற்கொள்ளத் தொடங்கினாள். ஒருமுறை இஷிகர் என்னும் முனிவருக்கு அவள் பணிவிடை செய்து வந்தாள். அதில் மெச்சி போன முனிவர், கங்கை ஆற்றின் உற்பத்தி இடமான விபஜனம் என்னும் இடத்தில் ஒரு விழா நடக்கப் போகிறது. அவ்விழாவில் துன்புரி என்னும் மன்னன் கலந்து கொள்ளப் போகிறான். அவனுக்கு நீ பணிவிடை செய்தால் உன் எண்ணம் ஈடேறும் என்று அருளினார். முனிவரின் அறிவுரைப்படி சிகண்டி விழாவில் கலந்து கொண்டாள். அங்கு பல கந்தர்வர்களும் கலந்து கொண்டனர். அவர்களில் ஒருவன் சிகண்டியிடம், நாம் இருவரும் உருவத்தை மாற்றிக்கொள்வோமா என கேட்டான். சிகண்டியும் அதற்கு சம்மதித்து ஆணாக மாறினாள். அது மட்டுமல்லாமல் பல போர் பயிற்சிகளும் மேற்கொண்டு மாவீரனாக உருவெடுத்தாள். பிறகு பாஞ்சால நாட்டுக்கு சென்று நடந்த அனைத்து நிகழ்வையும் தன் தந்தை துருபதனிடம் கூறி, இனி நீங்கள் பீஷ்மரை கண்டு அஞ்ச தேவையில்லை என கூறினாள். துருபதனும் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆண் உருவில் இருக்கும் தனது மகள் சிகண்டியை ஏற்றுக்கொண்டார்.